ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், தட் இஸ் நுண்ணுயிரிகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்: அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், டிஃப்ரென்டியேட் த வேரியஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், know the role of microbes in various fields, know the effect of harmful microorganism, role of microbes in food process and relationship between the man and microbes, and the effect of பிரியான்ஸ் அண்ட் விரியான்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த். அதாவது இங்கே வேரியஸ் டாபிக்ஸ் இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்னால் என்ன, அதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அது மனுஷனுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீல்டெலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்னால நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆகுது, அதெல்லாம் பற்றி தான். அப்புறம் பிரியான்ஸ் அண்ட் விரியான்ஸ் அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டூ ஸ்மால் இன் சைஸ் that they cannot be seen through naked eye. These organisms can be seen only with the help of microorganisms. Therefore, they are also known as microbes. The science that deals with the study of microorganism is known as microbiology. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம நேக்கட் ஐஸை வச்சு அதை பார்க்க முடியாது. மைக்ரோஸ்கோப் வச்சாவது நம்ம அதை பார்க்க முடியும். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் occur everywhere. They are also found in air, water and soil and even inside our body. Some of them can even survive in early adverse conditions such as hot spring, desert, snow and deep oceans. They remain inactive under the unfavorable condition and active in favorable conditions. Microorganisms can be studied under 5 categories: virus, fungi, protozoa, bacteria and algae. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா எங்கே வேணால் இருக்கும். தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும், ஈவன் நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே கூட இருக்கும். அது ஒரு நல்ல வேரியஸ் கண்டிஷன்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கலாம். ஆனால் அது என்னென்னா, அதுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது உயிரோட ஆக்டிவாக வேலையாக இருக்கும். அதாவது மல்டிபிள் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு ஃபேவரபுளாக இல்லை கண்டிஷன், அதுக்கு வந்து ஒத்து போகலை, அந்த கண்டிஷன் அதுக்கு ஒத்து போகலை அப்படிங்கிறப்போ அது வந்து ரிமைன் இன்ஆக்டிவாக இருக்கும். பட் ஆனால் அது உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா 5ஆக பிரிக்கிறாங்க: வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா, பாக்டீரியா அண்ட் ஆல்கே. வைரஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். A virus is a tiny particle made up of a genetic material and protein. They are intermediate between the living and non-living things. Virus means poison in Latin. Virus or intercellular obligatory parasite. The study of virus is called virology. Virus are 10,000 times smaller than the bacteria. Virus have different shapes. They can be rod shape and spherical or other shapes. அதாவது வைரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைன்யூட்டாக ஒரு டைனி பார்ட்டிக்கல் தான். அது எதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு டிஎன்ஏ இல்லைனா ஒரு ஆர்என்ஏ, அதனால் மேடப் ஆஃப் ஆயிருக்கும். ஆனால் அதில் ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். வைரஸ் அப்படின்னா பாய்சன் அப்படின்னு சொல்லி லாட்டின் லாங்குவேஜில் அர்த்தம். இந்த வைரஸை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம வைராலஜின்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியாவோட 10,000 டைம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. சச்சஸ் என்னென்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராட் ஷேப்பு, ஸ்பெரிக்கல் அண்ட் அதர் ஷேப், நிறைய வகை ஷேப்ஸில் வைரஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது வைரஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அதில் 2 இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒன்று இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் ஒன்று இருக்கும். A virus contains a core, DNA or RNA. Surrounding the core is a protein coat. In some viruses, the protein coat is covered by the envelope made up of proteins, lipids and carbohydrates. The envelope has spikes that help the virus particle attach to the host. The virus shows both living and non-living characteristics. அதாவது வைரஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏ இருக்கும், அதை சுற்றி ப்ரோட்டீன் இருக்கும். சில வைரஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ ஆர்என்ஏ மேலே, அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு ஒரு என்வலப் இருக்கும் மேடப் ஆஃப் லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீனால் மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த என்வலப்பில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருக்கும், முள் இருக்கும். இதனால் வந்து இந்த வெளியே போய் மற்ற ஹாஸ்ட் மேலே அது இருக்கப்போ அதை பிடிச்சிக்கிறதுக்காக இந்த ஸ்பைக்ஸ் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸ் பார்த்திங்கன்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் ரெண்டுத்தையுமே நமக்கு காட்டும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா
living characteristics அப்படி பார்க்குறப்போ they respond to heat, chemical and radiations they produce inside the host cell, reproduce inside the host cells and produce copies of themselves. They show irritability. அதாவது லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ரேடியேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அது வந்து ரியாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது ரேப்பிடாக மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும், காப்பீஸை உருவாக்கிட்டே இருக்கும், அது மாதிரியே இன்னொன்று உருவாக்கிட்டே இருக்கும். இப்போ நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அது வந்து ஒரு கிறிஸ்டலைஸாக மாறிடும். எப்படி பார்த்திங்கன்னா they can be crystallized and stored for very long time like other non-living things. அதாவது வெளியே இருக்கப்போ ஹாஸ்டலுக்குள்ள எல்லாம் வெளியே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நான் லிவிங் திங்காகவே மாறி அது ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகி ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the metabolic machinery cytoplasm is absent. இதில் வந்து சைட்டோபிளாசம் இருக்காது. சம்டைம்ஸ் இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிசீஸை கூட காஸ் பண்ணால் கூட வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா இஸ் அ சிங்கிள் செல்டு ப்ரோகாரியோட்டா. They are considered to be the first living organisms on earth. Bacteria are grouped under the kingdom Monaria. The study of bacteria is called bacteriology. The size of the bacteria ranges from 1 μm to 5 μm. Bacteria are of two types based on respiration, anaerobic bacteria and aerobic bacteria. அதாவது பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல்டு ப்ரோகேரியட். ப்ரோகேரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் செல் ப்ரோகேரியட்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எர்த்தில் இருந்த உருவான ஃபஸ்ட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசம்னு சொல்கிறாங்க. இது வந்து கிங்டம் மொனேரா கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பாக்டீரியா பற்றி படிக்கிறது பேர் தான் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்திங்கன்னா 1 மைக்ரோமீட்டர் to 5 மைக்ரோமீட்டருக்குள்ளே இருக்கும். பாக்டீரியா பார்த்திங்கன்னா 2 டைப். ஒன்று வந்து ஏரோபிக் பாக்டீரியா, இன்னொன்று வந்து அனரோபிக் பாக்டீரியா. இதில் நம்ம ஸ்மால் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும், அனரோபிக் பாக்டீரியானா அதுக்கு ஆக்சிஜன் வேணாம் ரெஸ்பிரேஷனுக்கு. இப்போ அதோட செல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியம் ஹாஸ் அவுட்டர் கவரிங் known as cell wall and nuclear material is represented by nucleoid without nuclear membrane. An extra chromosomal DNA called plasmid is present in the cytoplasm. Protein synthesis is carried out by 70s ribosome. Other cell organelles are absent. Flagella aids in locomotion. அதாவது இந்த பாக்டீரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செல் வால் இருக்கும், அதுக்கப்புறம் அது கூட நியூக்ளியாய்டு இருக்கும், ஆனால் அதுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் நடக்கக்கூடிய ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 70s ரைபோசோம்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரோட்டீனை சின்சஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மற்ற செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இதில் இருக்காது. எப்படி பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி அது எல்லாமே எதுவுமே இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளெஜெல்லா யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. லோக்கோமோஷனுக்கு இந்த ஃப்ளெஜெல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட ட்ரைகிராமு. ஃப்ளெஜெல்லா பாருங்கள், லோக்கோமோஷன் இருக்குது, உள்ள சைட்டோபிளாசம் இருக்கும், செல் மெம்பரைன் இருக்கும், செல் வால் இருக்குது, கேப்சியூல் இருக்குது, பிலி அதாவது அதெல்லாம் வெளியே அதுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஹேர்ஸை, நியூக்ளியாய்டு அதாவது சர்க்குலர் டிஎன்ஏ உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா ஆர் டிஸ்கிரைப்டு அக்கார்டிங் டு த ஷேப்ஸ் ஆஃப் த செல்ஸ். தே ஆர் பெசிலி. அதாவது ராட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெசிலின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பெசிலஸ் ஆந்தரிஸ். அப்போ ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்துட்டு ஸ்பைரல்லான்னு சொல்லுவோம். ஹெலிகோபாக்டர் பைரோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் ஒரு பால் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து காக்கின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கமா ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது வந்து விப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து விப்ரோ காலராவை சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக. இது பார்த்திங்கன்னா இதோட வேரியஸ் டைப்ஸ். கோக்கி பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. பெசிலஸ் பார்த்திங்கன்னா ராட் ஷேப்பு, ஸ்பைரலாக இருக்குது, அது வந்து ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் விப்ரோ அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஒரு கமா ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோடய ஃப்ளெஜெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் அது எவ்வளோ ஃப்ளெஜெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து பாக்டீரியாவை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா மட்டும் அதோட எண்டில் இருக்குது அப்படி இங்கே பாருங்கள் மேலே இருக்கும். ஒரே ஒரு ஃப்ளெஜெல்லா மட்டும் அதில் ஒரே ஒரு எண்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை 2
இருக்குது நிறைய ஒரு பாயிண்டில் நிறையா இருக்குது ஒரு பண்டில் ஆஃப் ஃப்ளெஜெல்லாஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து போயிருக்கு அப்படின்னா அது வந்து லோபோட்ரைக்கஸ் கீழே இருக்குது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் ஆம்பிட்ரைக்கஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கும், 2 பக்கத்துலேயும் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக்கஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ஃப்ளெஜெல்லா ஒரு ஃப்ளெஜெல்லா கூட இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பெட்ரிட்ரைக்கஸ்ன்னு பார்த்திங்கன்னா மோரோவர் சுத்தமாக ஃப்ளெஜெல்லா வந்து சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்டீரியா கெட் தேர் ஃபுட் இன் மெனி வேஸ். பாக்டீரியா பார்த்திங்கன்னா நிறையா வகையில் அதுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணிக்கும். photosynthetic bacteria make their own food. Bacteria that live in harsh environment use chemicals to produce their food instead of utilizing energy from the sun. அதாவது பாக்டீரியா பார்த்திங்கன்னா அது வந்து சில டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. சின்னோ பாக்டீரியா அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி அதுக்கான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிக்கும். ஆனால் சில பாக்டீரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ஷ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திஸ் ப்ராசஸ் நோன் அஸ் ஸ்கீமோசிந்தசிஸ். இந்த மாதிரியான ஹார்ஷ் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஃபுட்டை தயார் பண்ணிக்கிறது அதை வந்து நம்ம ஸ்கீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் பாக்டீரியா எக்ஸிபிட் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். சில பாக்டீரியா பார்த்திங்கன்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், அதாவது அது வந்து ஹாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி ஃபுட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். எப்படின்னா ஈகோலி இருக்கு இல்லையா, அது வந்து ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஸோ ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூட அது வந்து ஆல்ரெடி அங்கே வந்து ஃபுட் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபங்கை பற்றி பார்க்கலாம். ஃபங்கை ஆர் த குரூப் ஆஃப் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் தட் லேக் குளோரோஃபில். இது பார்த்திங்கன்னா ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், தட் இஸ் நியூக்ளியஸில் பார்த்திங்கன்னா செல்ஸ், அதாவது செல்ஸ் வித்தவுட் நியூக்ளி அப்படிங்கிறது ப்ரோகேரியட்ஸ். செல்ஸ் வித் நியூக்ளி இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூகேரியட்ஸ்னு சொல்லலாம். இதில் வந்து குளோரோஃபில் இருக்காது. ஃபங்கை அப்படின்னாலே ஒயிட் கலர் தான், குளோரோஃபில் இருக்காது. தே க்ரோ இன் டார்க் என்வாயன்மெண்ட்ஸ். They may be either unicellular or multicellular. They are found in all kinds of habitats. They are included under the kingdom fungi. The study of fungi is called as mycology. Some fungi are microscopic. Macroscopic. There are around 70,000 species of fungi living in the world. அதாவது ஃபங்கை பார்த்திங்கன்னா எல்லா வகையான இடத்துல இருக்கும். மேபி அது யூனிசெல்லராகவும் இருக்கலாம், ஒரு மல்டி செல்லராகவும் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபங்கை கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்கை பற்றி படிக்கிறது பேர் பார்த்திங்கன்னா மைக்காலஜி. அண்ட் சம் ஃபங்கைஸ் ஆர் மேக்ரோஸ்கோபிக், அதாவது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மஷ்ரூம் சொல்லலாம் எக்ஸாம்பிளாக. ஃபங்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபங்கை இருக்குது. செல் ஸ்ட்ரக்சர், இதோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ஃபங்கை அண்ட் மல்டி செல்லுலர் ஃபங்கை 2 இருக்கா. யூனிசெல்லுலருக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இருக்குது, இது ட்ரைகிராமு. ஒரு செல் மெம்பரைன் இருக்குது, வேக்யூல் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, நியூக்ளியஸ் அண்ட் ஃபுட் கிரானியூல் இது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலர், அதாவது ஒரு செல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளாக ஈஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி செல்லுலர் ஃபங்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூமை சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மேக்ரோஸ்கோபிக், கொஞ்சம் பெருசாக இருக்கும். Mushrooms are found growing on wet soils and shaded places during the rainy season, such as at the roots of the tree. The umbrella-shaped structure that grows above the soil is known as fruiting body. அதாவது நார்மலாக இந்த மஷ்ரூம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெய்கிற டைமில் தான் இந்த மஷ்ரூம்ஸ் அதிகமாக வளரும். ட்ரீஸோட ரூட்ஸில் வளரும். அதுக்கப்புறம் ரொம்ப பாசம் பிடிச்சிருந்தா அங்கெல்லாம் வளரும். இந்த அம்பர்லா ஷேப்பில் மேலே இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்லுவோம். தெர் ஆர் ஸ்மால் ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சர் அண்டர் த அம்பர்லா விச் இஸ் நோன் அஸ் கில்ஸ். அதாவது கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அந்த பிக்சரில் தெரியும், ஒரு ஸ்லிட்டு மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கில்ஸில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், ஸ்போர்ஸ் இருக்கும். The mycelium is located underneath the fruiting body. mycelium அப்படிங்கிறது அது ஃப்ரூட்டிங் பாடிக்கு கீழே இருக்கும். இந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில், இது பார்த்திங்கன்னா அந்த மேலே சாயிலுக்கு மேலே இருக்கிறது நம்ம ஃப்ரூட்டிங் பாடின்னு சொல்கிறோம். mycelium is made up of thread-like structures called hyphae. Walls of the hyphae are made up of chitin and cellulose. Hyphae help in transport of nutrients from the growth of mushroom. Reproduction is by the method of fragmentation and spore formation அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஹைஃபே அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்கும், ஃப்ரூட்டிங் பாடிக்கு கீழே இருக்கும். அந்த ஹைஃபேனால தான் என்ன ஆகுதுன்னா நியூட்ரியன்ஸ் வந்து கீழேருந்து மேலே டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோட ரீப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா ஒன்றா ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடாக இருக்கும், இல்லைன்னா ஸ்போர் ஃபார்மேஷன் மெத்தடில் இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபங்கை ஆர் எதர் சாப்ரோபைட்ஸை, அதாவது சாப்ரோபைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஆர்கானிசம் இருந்தால் அதுக்கான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். சாப்ரோபைட்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேராசைட்டாக இருக்கலாம், அதாவது வேற ஒரு லிவிங் ஹாஸ்லேருந்து ஒரு நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து
புக்சினா, அதாவது அல்புகோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம்பயோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இந்த ரூட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்டில் இருக்கும் ஃபங்கஸ். மைட்டோகாண்ட்ரியா எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஒன்றா சாப்ரோபைட்ஸை, இல்லைன்னா சிம்பயோட்டாக இருக்கும், இல்லைன்னா பேராசைட்டாக இருக்கும். மூணாக வந்து இந்த ஃபங்கை வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கு, அது நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்கே பற்றி பார்க்கலாம். Algae are very simple plant-like eukaryotic organism. Algae are found in moist habitats. Algae are rich in chlorophyll and can be as thin film as the surface of lakes and ponds. Therefore, they are known as grass of water. They are autotrophic and manufacture their own food with the help of chloroplast. Chloroplast contains chlorophyll pigments for photosynthesis. The study of algae is called algology. The size varies from 1 micron to 15 meter. Algae may be unicellular or microscopic or multicellular. Unicellular algae அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ராட் ஷேப் ஸ்பிண்டலில் இருக்கும். மல்டிசெல்லுலர் ஆல்கேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும் அதில். அதாவது ஆல்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் இருக்கும். இதில் குளோரோஃபில் ரொம்ப அதிகமாக இருக்கறனால இது வந்து ஒரு ஆட்டோட்ரோபிக்னு சொல்கிறாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த குளோரோஃபில்னால ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா அதோட ஃபுட்டை அதையவே ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த குளம் கொட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் ஒரு பாசம்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஆல்கேன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து கிராஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆல்கையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்கையை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் நம்ம வந்து ஆல்கோலஜி, அதாவது பைக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செல் ஸ்ட்ரக்சர். இதோட செல் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். கிளாமிடாமோனஸ் எக்ஸாம்பிளாக வச்சுருக்காங்க. Chlamydomonas is a simple unicellular motile freshwater algae. They are oval, spherical or pyriform in shape. The pyriform is a common one found in ponds, ditches and water tanks. They have a narrow anterior end and a broad posterior end. The cell is surrounded by a thin frame and cell wall made up of cellulose. அது கிளாமிடோமோனஸ்ங்கிறத மோஸ்ட் காமன் டைப், நம்ம எல்லா பக்கம் பார்க்குறது. அதோடைய சைஸ் பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா இருக்குது, ஒரு வேக்யூல் இருக்குது, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, சைட்டோபிளாசம், குளோரோபிளாஸ்ட் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, பைரினாய்டு, ஸ்டார்ச் கிரெயின், கோல்கி காம்ப்ளெக்ஸு, ஐஸ்பாட் எல்லாமே இதில் வந்து நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. இப்போ the cell contains large dark nucleus lying inside the cavity of the cup-shaped chloroplast. The anterior part of the cell bears two flagella which helps for locomotion. இந்த flagella பார்த்திங்கன்னா அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Through contractile vacuoles are seen at the base of each flagellum. The anterior side of the chloroplast contains a tiny red colored eye spot. Chlamydomonas exhibits sexual and asexual modes of reproduction. இதில் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா both sexual and asexual mode reproduction நடக்குதுன்னு சொல்கிறாங்க. Some algae have other photosynthetic pigments like இதில் பார்த்திங்கன்னா சில ஃபங்கையில் வந்து குளோரோஃபில் அண்ட் குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சிலதில் அது இல்லை. அப்படிங்கிறப்ப வேறு மாதிரியானது வேறு எந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுக்கோஸ் அந்தின், சாந்தோஃபைலிஸ் அண்ட் ஃபைகோ எரித்ரின் அண்ட் ஃபைகோசைனின் இந்த மாதிரியான ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து ஸ்பைரோகைரா, அது அந்த ஆல்கையோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா புரோட்டோசோவா. அதாவது புரோட்டோசோவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்டில் அந்த புரோட்டோஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டுனும், ஜூன் அப்படின்னா அனிமல்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சிங்கிள் செல்டு யூகேரியட், தட் இஸ் நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்னு சொல்கிறாங்க. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் த கிங்டம் புரோட்டிஸ்டா. த ஸ்டடி ஆஃப் புரோட்டோசோவா இஸ் கால்ட் புரோட்டோசோவாலஜி. They are found in ponds, ocean, moist soil and in the cells and tissues of plants and animals causing disease. They range from 2 to 2000 microns. Protozoans have specialized organelles. The organelles are used for movement, feeding and other functions. The types of protozoan are ciliate. அதாவது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கீழே பார்க்கலாம். அதாவது இந்த புரோட்டோசோவன் அப்படிங்கிறது புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம் கீழே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த புரோட்டோசோவை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா புரோட்டோசோவாலஜின்னு சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸு, ஓஷன்ஸு, ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் இது அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். எதுக்கு அப்படின்னா வேரியஸ் ஃபங்க்ஷனுக்காக இதில் நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிலியேட்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆஃப் சிலியா ஃபார் லோக்கோமோஷன், அதாவது லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சிலியஸ்.
ஃப்ளெஜெல்லேட்ஸ் அப்படிங்கிறது presence ஆஃப் ஃப்ளெஜெல்லா ஃபார் அதுவும் லோக்கோமோஷனுக்காக தான். சூடோபோட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா presence ஆஃப் சூடோபோடு, அதுவும் ஒரு டைப் ஆஃப் லோக்கோமோஷன் தான். அதாவது இந்த லோக்கோமோஷன் ஆர்கனல்ஸை வச்சு இது டைப்பாக பிரிச்சிருக்காங்க. சீலியஸ், ஃப்ளெஜெல்லேட்ஸ், சூடோபோட்ஸ் அண்ட் ஸ்போரோசோன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இங்கே பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வேரியஸ் புரோட்டோசோவன்ஸ், அதாவது காமன் புரோட்டோசோவன்ஸ், பிளாஸ்மோடியம். இது வந்து பிளாஸ்மோடியம். அடுத்து கீழே ஒரு செப்பல் ஷேப்பில் இருக்குல்ல, அது வந்து பாரமீசியம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து யூக்ளினா. இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதோட செல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Amoeba is a unicellular microscopic organism. It is found in ponds. Amoeba is irregular in shape and it is unicellular ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். நம்ம இது நேராக பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த குட்டைகள்லாம் அதிகமாக இருக்கும். அமீபா பார்த்திங்கன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். இந்த புரோட்டோசோவெலாம் நிறையா இருக்குது. இதில் அமீபா வச்சு நமக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா செல் மெம்பரைன் இருக்கும், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் 3 இருக்கும். புரோட்டோசோவன் that moves by means of pseudopodia, in Latin false feet. Pseudopodia are the extended part of cell membrane. It helps to catch its prey. The body flows around the food particle and engulfs it, forming food vacuoles. Contractile vacuoles are seen in the cytoplasm that help in excretion. Amoeba reproduces by means of fission and sporulation. அதாவது அமீபா பார்த்திங்கன்னா irregular and ஷேப் இருக்கும். இதில் செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் 3 இருக்கும். இதில் வந்து சூடோபோடியா இருக்கும். தட் இஸ் அதில் லாட்டினில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளெஜெல்லா அந்த சிலியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அந்த செல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, தட் இஸ் செல் மெம்பரைன்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வந்தது இந்த சூடோபோடியான்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும்னா சூடோபோடியா வச்சு அதோட இறையை வந்து அது ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அமீபா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா through the fission and sporulation. ஃபிஷன் மூலிமாவும் ஸ்பாருலேஷன் மூலிமாவும் இது வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி அண்ட் டெய்லி லைஃப். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, வேக்சின்ஸ்க்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா the word anti means against. Antibiotic is substance produced by the living organism which is toxic for other organism. அதாவது ஆன்டி அப்படின்னாலே எகைன்ஸ்ட் அர்த்தம். ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு போகிறப்போ அது வந்து விஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year of 1928. The antibiotic penicillin was obtained from the fungus Penicillium Sirgogenum. It is used to treat diseases such as tetanus, diphtheria. Antibiotic streptomycin is obtained from the Streptomyces bacteria to cure the various bacterial infections. Example plague. அதாவது சரி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 1928 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பென்சிலியம் சிர்கோஜெனம் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோமைட்டஸ் பாக்டீரியா அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கிறாங்க. இது மூலிமா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பிளேக் அந்த மாதிரியான நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய டிசீஸை க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா பென்சிலியம் ஸ்ட்ரிகோஜெனம் அந்த பாக்டீரியாவோட ஒரு பிக்சர். மோட்டனோ பார்த்திங்கன்னா scientists discovered a new antibiotic pseudoyuridimycin அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. The new antibiotic is produced by a microbe found in soil sample collected in Italy. The new antibiotic kills drug sensitive and drug resistant bacteria in the test tube and cures bacterial infection in mice. அதாவது இட்டாலியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆன்டிபயோட்டிக் ரிடிமைசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதையெல்லாம் அந்த பாக்டீரியாஸை வந்து கொல்லுது. என்ன மாதிரியான பாக்டீரியா பார்த்திங்கன்னா ட்ரக் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரக் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸை கொல்றதுக்கு இந்த
ருடிமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக்கை வந்து சாயிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வேக்சின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். எட்வர்ட் ஜெனர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கஸ் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். ஹி காயின்ட் த டேர்ம் வேக்சினேஷன். அதாவது வேக்சின்ஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வீக்கான மைக்ரோப்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த எட்வர்ட் ஜெனர் அப்படிங்கிறவங்க இந்த அம்மா போடுது இல்லையா அதுக்கான வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காரு. வேக்சினேஷன் அப்படிங்கிற வேர்டை காயின் பண்ணரும் இந்த எட்வர்ட் ஜெனர் அப்படின்னு சொல்கிறாங்க. when the vaccination is injected into the body of the patient, the body produces antibodies to fight against the germs. These antibodies remain inside the body and protects from future invasion of germs. Therefore, vaccinations otherwise called as immunization. அதாவது ஒரு டைம் இந்த வேக்சினை போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து அழிச்சிரும். இது போக வர பாடியிலே தங்கியிருந்து மறுபடியும் வந்துச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த வேக்சினேஷனை வந்து நம்ம இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா MMR வேக்சின் வந்து மீசில்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் BCG பார்த்திங்கன்னா பெசிலே காலமிட்டி குரின் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிபி பேஷண்ட்ஸுக்கு டிபி வராமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரில் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ் தட் இஸ் இயற்கை உரங்களை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசர்ஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட். அதாவது இந்த மாதிரியான சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கனால நம்ம இப்போ வேஸ்ட்டாக வெளியே வந்து மக்கி போன குப்பையெல்லாம் போடுறோம். அதில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணணும்னா அதை சாப்பிட்டு அதை டீக்ரேட் பண்ணி ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசராக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நார்மலாக நம்மளோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து ரா மெட்டீரியலாக அதனால் எடுத்துக்க முடியாது பிளான்ட்ஸ்னால். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு பாக்டீரியாஸ்லாம் இருக்கனால நம்மளால் அந்த நைட்ரஜனை வந்து பிளான்ட்ஸ் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா நைட்ரஜன் வந்து பிளான்ஸோட க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான லிவிங் பாக்டீரியாவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா இந்த லெகுமினஸ் பிளான்ட்லாம் இருந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். அதாவது கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக வந்து இந்த பாக்டீரியா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெசிலஸ் துரின்ஜிசிஸ் அது பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் அண்ட் ட்ரைகோடெர்மா ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிளான்ட் பேத்தோஜன்ஸ் அண்ட் பேக்கிலோவைரஸஸ் அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்தோபோட்ஸ். அதாவது சில டைப் ஆஃப் பாக்டீரியா என்ன பண்ணுன்னா பிளான்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க, இல்லைனா ஆர்டிஃபிஷியல் நம்ம கூட அதில் கொடுக்கலாம். அந்த மாதிரி அது இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் போய் அந்த பிளான்ட்டு சாப்பிடுது அப்படிங்கிறப்போ அந்த பாக்டீரியா அதுக்குள்ளே போய்ட்டு அந்த இன்செக்டையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸாக கூட வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்து இண்டஸ்ட்ரியில் வந்து இது எந்த மாதிரியெல்லாம் ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன், மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங் ப்ராசஸ். அதாவது 4 இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வாட்டர் வெளியே போகுது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து வாட்டர் ரிசோர்ஸ்க்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாக்டீரியா வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வரக்கூடிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய சீவேஜ் வாட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்யூர் ஆகுது, டைரெக்டாக பொல்யூட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து அனரோபிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா மெத்தனோ பாக்டீரியம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேட்டரை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு நைட்ரோபாக்டர் எஸ்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் அண்ட் அனிமலோட ஃபீட்டல் மேட்டர் இருக்கு இல்லையா, வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனரோபிக் பாக்டீரியாவை வந்து உள்ளே போட்டு அந்த அனரோபிக் பாக்டீரியா எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜனை வெளியிடும். ஸோ இந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா அதில் அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணும் கேஸை. அந்த கேஸை வந்து நம்ம பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான பாக்டீரியா வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மீத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன். எப்படி இந்த ஆல்கஹால் அண்ட் வைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்கஹால் அப்படின்னாலே ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் கொண்டு வருவாங்க. இந்த ஃபர்மெண்டேஷன் எது மூலியமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்படிங்கிற பாக்டீரியா நடக்குது. ஸோ ஒரு பாக்டீரியா வந்து இந்த ஆல்கஹால் அண்ட் வைன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டானிக் ப்ராசஸ். ரெட்டிங் அண்ட் டானிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஒரு டைப் ஆஃப் பிளான்ட் இருக்கும், ஃப்ளாக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நல்லா கட்டி தண்ணியில் போட்டுருவாங்க. போட்டது என்ன ஆகுனா
அதில் வந்து பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி அதை வந்து அந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணும். அதனால் நமக்கு அந்த த்ரெட் வந்து ரொம்ப நல்லா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெனின் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் ஃபைபர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபைபர்ஸ் ரொம்ப நாள் ஊறுது இல்லையா, அப்போ இந்த பாக்டீரியாலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த லெனின் த்ரெட் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன பாக்டீரியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் ஆரோஜினோசியா அப்படிங்கிற பாக்டீரியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பாக்டீரியா வந்து அந்த ஸ்கின் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பிளான்ட்ஸில் அந்த அந்த தோல் இருக்குல்ல, தோல் மேலே வந்து இந்த பாக்டீரியாலாம் விட்டுருவாங்க. ஸோ அது அந்த தோல் கூட அந்த பாக்டீரியா ரியாக்ட் ஆகி ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு தோலாக அது மாறிடும், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்கிங் ஆஃப் ப்ரெட் எல்லாமே ப்ரெட்டு தயாரிக்கிறதுக்கு இந்த ஈஸ்ட் இருக்கணும். ப்ரெட்டில் வந்து நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னா ப்ரெட்டை ரொம்ப திக்காயிரும். ஸோ இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற பாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ். அதாவது கர்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பால் வச்சுருப்போம், அது வந்து தயிராக மாற்றிடுவோம். த்ரூ திஸ் பாக்டீரியா லாக்டிக் ஆசிட்ஸ், அந்த மில்க்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் இருக்கும். அதனால் அந்த லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அது கூட ஆக்ட் பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப திக்காக ஒரு கர்டாக மாறிடுது. இதனால நமக்கு வந்து ஒரு சோர் டேஸ்ட், கொஞ்சம் புளிப்பான ஒரு டேஸ்ட் வருதுல, அது எல்லாமே இந்த லாக்டோபெசிலஸ் பாக்டீரியானால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கர்டை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னப்போ நமக்கு காட்டேஜ் சீஸ் கிடைக்கும், தட் இஸ் பன்னீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் இன்டெஸ்டைனில் பார்த்திங்கன்னா லாக்டோபெசிலஸ் அசிடோஃபைலஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன பண்ணுன்னா டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் டிசீஸ் காட்டிங் ஆர்கானிசம்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே வந்து தேவையில்லாத ஒரு ஆர்கானிசம் உள்ள வருது அப்படிங்கிறப்போ இது வந்து அதை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகோலி பாக்டீரியா பார்த்திங்கன்னா விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டர்னோவில் பார்த்திங்கன்னா லாக்டோபெசிலஸ் acidophilus or acid loving bacteria. These are found in buttermilk, yogurt, sour cream and frozen desserts. They convert sugar and carbohydrates into lactic acid and hence they are called as lactic acid bacteria. இது பார்த்திங்கன்னா ஆசிட் லவ்விங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாக்டோபெசிலஸ் அசிடோஃபைலஸ் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பால் தயிர் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸை வந்து லாக்டிக் ஆசிட்ஸாக மாற்றிடும். ஸோ இது வந்து நம்ம லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தது பார்த்திங்கன்னா பாக்டீரியா வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அது வந்து என்ன பண்ணுன்னா ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வேரியஸ் டிசீஸை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஹியூமன்ஸுக்கு இதனால் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி டிசீஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ். யார் காஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காற்று மூலிமா இது வந்து நமக்கு அந்த டியூபர்குலோசிஸ் வருது. என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா காஃப் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், அந்த சளி வருதுல அது வந்து பிளட் வரும், மூச்சு விட முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்கன்னா பிசிஜி வேக்சின் த்ரூ இன்னொரு பாக்டீரியா மூலிமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காலரா அப்படிங்கிற டிசீஸ் பார்த்திங்கன்னா விப்ரோ காலரா அப்படிங்கிற டிசீஸ் ஒரு பாக்டீரியானால் வரக்கூடியது. இது எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஈக்கல்லாம் இருக்குல்ல அது மூலிமா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயிற்றில் ப்ராப்ளம் வரும், ரேப்பிடாக வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க, வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா த்ரூ த பர்சனல் ஹைஜீன் நம்ம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆன்டி காலரா வேக்சின் மூலிமாவும் ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக காமன் கோல்டு கொண்டு வரும். இது ஏர் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும், மூக்கிலேருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும், திம்மல் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிக்கணும். அப்புறம் ரபிடோ வைரிடே அப்படிங்கிறது ரேபஸ் அப்படிங்கிற டிசீஸை க்ரியேட் பண்ணும். எப்படின்னா ஒரு நாய்க்கிட்ட அது இருக்குன்னா நமக்கு அது கடிச்சு நமக்கு அது வந்துடும். ஃபீவர் இருக்கும், ஹாலுசினேஷன், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. இதுக்கு வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. என்டமிபா இசலிட்டிக் அப்படிங்கிறது அமிபிக் டிசென்ட்ரியை கொண்டு வந்துடும் மனுஷனுக்கு. எப்படின்னா ஃபுட்டுனாலேயும் வரலாம், இல்லைன்னா இந்த ஈக்கல்னாலேயும் கூட வரலாம். சிவர் டயேரியா, வயிற்றில் ரொம்ப பாத்ரூம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூலில் பார்த்திங்கன்னா பிளட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் சானிடேஷன் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது மூலிமா மலேரியா வருது. இது பார்த்திங்கன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோனால் வரக்கூடியது. அதிகமான சிம்டம் பார்த்திங்கன்னா நாய்ஸாக, வாமிட்டிங் அண்ட் ஹை ஃபீவர் இருக்கும். வாந்தி வந்துகிட்டே இருக்கும், மயக்க வர மாதிரியெல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆன்டி மலேரியல் ட்ரக் லைக் குவைனின், குளோரோகுவைனின் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இதை சரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து அனிமல்ஸுக்கு இது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா பெசிலஸ் ஆந்த்ரஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் கொடுக்கும். த்ரூ ஆல்சோ ஹியூமன்ஸை கூட இதை எஃபெக்ட் பண்ணும். எப்படி பார்த்திங்கன்னா ஃபுட் இல்லைன்னா சாயில் மூலிமா நமக்கு பரவும். மூச்சு விட முடியாது, அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, பசிக்கவே பசிக்காது. மாடெல்லாம் பார்த்திங்கன்னா சில டைம் சாப்பிடாமல் இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆந்த்ரஸ் வேக்சின் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்டோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். காலில் வாயிலெல்லாம் புண்ணு வரும். எப்படின்னா ஏர் மூலியமாக தான் வரும். ஃபீவர் வரும், அந்த வாயில் காலெல்லாம் வெடிப்பு வந்துடும். பால் வந்து அதிகமாக மாடு வந்து சுரக்காது இந்த டைமில். இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்எம்டி வேக்சின் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாந்தோமோனஸ் ஆக்சினோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா பார்த்திங்கன்னா சிட்ரஸ் கேங்கரை உருவாக்கும். ஏர் அண்ட் வாட்டர் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகி அந்த லீவ் ஸ்டெம் ஃப்ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த லெஷன்ஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறது மாதிரி வர ஆரம்பிக்கும். ஏன் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணோன்னா காப்பர் பேஸ்டு பாக்டீரியன்ஸ் கேன் பி யூஸ்டு. சில பாக்டீரியாஸ் வந்து அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சைட்டோஃபோத்ரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஃபங்கை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவில் இந்த பிளைண்ட் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணும். ஏர் மூலிமா தான் பரவும். என்ன ஆகும்னா அந்த பொட்டேட்டோ மேலே ஃபுல்லாக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு புண்ணாக வந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் மோட்டு நோய் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி, ஒரு குட்டி பூச்சி. அது என்ன பண்ணுன்னா அதில் ஃப்ளஜல்லேட் புரோட்டோசோவன் ட்ரிப்னோசோமா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா அதுக்குள்ளே வச்சு மற்றவங்களுக்கு பரப்பி விடும் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோப்ஸ் அண்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோப்ஸ் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு ஒன்று, அதுக்கப்புறமா ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒன்று. ரெண்டு வகையிலையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ப்ரிசர்வேஷனில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் டெக்னிக் அண்ட் மாடர்ன் டெக்னிக் ரெண்டு டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுறது, பிக்லிங் பண்ணுறது, கெமிக்கல் பிக்லிங் அண்ட் ஃபர்மெண்டேஷன் பிக்லிங். அப்போ எப்படின்னா ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். நார்மலாக வந்து மாவாட்டி வச்சுருப்பாங்க, அது வந்து நல்லா புளிச்சுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை, இட்லி எல்லாமே சொல்ல முடியும். அந்த மாதிரியான டெக்னிக். ஃபர்மெண்டேஷன் இஸ் அ மைக்ரோபியல் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர் இன்டு ஆல்கஹால். இட் மேக்ஸ் ஃபுட் மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் பேலட்டபிள். ரொம்ப நியூட்ரிஷியஸாக மாறும் அப்படின்னு சொல்லாங்க. பிக்லிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் போடுறோம் இல்லையா, அதை வந்து பிக்லிக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னா ஆன்டி மைக்ரோபியல் லிக்விடாக அதை வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் பிக்லிங்னு பார்த்திங்கன்னா food is placed in a edible liquid that kills bacteria and other microorganisms, that is vinegar, alcohol இருக்குல்ல, அதில் கெமிக்கல் பிக்லிங்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பிக்லிங் ஏஜென்ட், இந்த வினிகர்லாம் ஆட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்மெண்டேஷன் பிக்லிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா as a liquid produce organic acid as preservation agent that produce lactic acid due to the presence of lactobacillus. அதாவது என்ன பண்ணணும்னா அந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரியான ஒரு லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஆர்கானிக் ஆசிடாக மாற்றி லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவை யூஸ் பண்ணி. பாய்லிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாய்லிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் த மைக்ரோப்ஸ், தட் இஸ் மில்க் அண்ட் வாட்டர். மில்க் அண்ட் வாட்டர் நம்ம பாயில் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோப்ஸ் எடுத்து போயிடும். சுகரிங் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சுகர்ஸ் யூஸ் டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் இந்த ஆன்டி மைக்ரோபியல் சிரப் வித் ஃப்ரூட்ஸ் சச் அஸ் ஆப்பிள், பியர்ஸ். அதாவது சிரப்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க சுகரிங் இனிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது போக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லலாம். மாடர்ன் டெக்னிக்ஸில் பார்த்திங்கன்னா பாஸ்டரைசேஷன் இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆச்சு. பாஸ்டர் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சது. லூயிஸ் பாஸ்டர் இன் 1862 கண்டுபிடிச்சது. என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விட் ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறக்கு. ஸோ இந்த மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து 70 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறப்போ பாக்டீரியா எல்லாமே சுற்றுரும். ஸோ சடனாக 10 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணுறப்போ அது பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ அது வந்து பாக்டீரியா அதுக்கப்புறம் வளராது. ஸோ இதுதான் நம்ம பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற டெக்னிக்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் live food supplements used in yogurt and other fermented food products. Example lactobacillus, acidophilus and
Bifidobacterium bifidum. This bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effects: decrease the risk of colon cancer, increase the cholesterol absorption. சில ஃபுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க்கு காலன் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். மோட்டோனோவில் பார்த்துட்டிங்கன்னா scientists discovered a particular strain of probiotic Bifidobacterium bifidum can help to repair stomach ulcers caused by the Helicobacter pylori. அதாவது வயிற்றில் வரக்கூடிய அல்சரை சரி பண்ணுறதுக்காக இந்த சயின்டிஸ்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ் பேலன்சஸ் இம்பேலன்சஸ் அண்ட் பேலன்ஸ். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேன் அண்ட் த மைக்ரோப்ஸ் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா thousands of bacteria and fungi and other microbes that live in our gut are essential contributors to the good health. They break down the toxins, manufacture some vitamins and essential amino acids and form a barrier against the invader. அதாவது thousands of bacteria and fungi வந்து நம்ம இண்டஸ்டைன்ஸில் நம்ம ஃபுட்லேயும் இருந்து தான் நிறைய டாக்ஸின்ஸ் கிட்ட இருந்தோம், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கிட்ட இருந்தோம் நம்மளை பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரியான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிரியான் அப்படிங்கிற எதுலேருந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம பிரியான்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒன்றா வந்து டிஎன்ஏ இல்லைனா ஆர்என்ஏ மூலிமா மனுஷனுக்கு இல்லைனா அனிமல்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனை பாஸ் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலி மியூட்டட் ஃபார்ம் ஆஃப் ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். பிரியான்ஸ் காஸ் டிசீஸ் பை அஃபெக்டிங் த பிரெயின் ஆர் நியூரல் டிஷ்யூ. பிரெயின் இல்லைனா நரம்பு இதிலெல்லாம் பார்த்துச்சு நமக்கு இன்ஃபெக்ஷன் இல்லைனா டிசீஸ் உருவாக்கும்னு சொல்லலாம். அடுத்து விரியான்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா entire virus particle consists of outer protein shell known as capsid and inner core of nucleic acid. ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், அதை சுற்றி ஒரு அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல், அதை வந்து கேப்சிட்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம விரியான்ஸ்னு சொல்கிறோம். இஃப் த வைரஸ் இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் த செல் இட் இஸ் நோன் அஸ் விரியான். தட் இஸ் செல்லுக்கு வெளியே இருந்துச்சுன்னா நம்ம வந்து விரியான்னு சொல்லுவோம். இந்த விரியான் என்ன பண்ணுன்னா வெளியே இருக்கப்போ இன்ஆக்டிவாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சுன்னா அந்த லிவிங் டிஷ்யூவை வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். வைரஸ் பார்த்திங்கன்னா போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியாட்டிக் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். ஃபங்கைனா யூகேரியாட்டிக்கு, அது தன்னைத்தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாது, ஸ்போர் ஃபார்மிங் ஆர்கானிசம். ஆல்கே பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்டாகவும் இருக்கும், மல்டி செல்டாகவும் இருக்கும், யூகேரியாட்டிக்காகவும் இருக்கும். ப்ரோசிந்தட்டிக் ஆர்கானிசம், ஃபோட்டோசிந்தட்டிக் தானாகவே உணவு ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ப்ரோட்டோசோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் தட் யூஸ்வலி லேக்ஸ் குளோரோஃபில். இதில் வந்து குளோரோஃபில் இருக்காது. வேறு ஏதாவது ஹாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இதோட ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.